அஸ்ஸலாமு எங்களோட சமூகத்துக்காக வேண்டி இன்னொரு மெசேஜ் ஒன்று சொல்றதுக்கு நான் விரும்புகிறேன். இதுதான் மஸ்ஜிதுல் ஃபலா. இதுதான் அந்த மெயின் ரோட். அந்த நூரலியா டவுன்லேருந்து அப்படியே வந்து அம்பேவேல ஃபார்முக்கு போகிற ரோட்ல லெஃப்ட் சைடில் மேலே கந்து கொசக்க இருக்கும். இந்த பள்ளி வாசல்ல பார்க்கறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு அனாதையான ஒரு நிலைமையில இருக்குது. இந்த பள்ளிக்கு தொழுற இடத்துல காப்பாட்ட கூட வேக்யூம் பண்றதுக்கு இயலாத அளவுக்கு ஒரு லைட் இல்லை. அதே மாதிரி ஒதுக்கப்பட்ட இடம் ஒன்று லேடிஸுக்கு. இதுல என்னென்ன இப்போதைக்கு அதை மூடிக்கிறாங்க. எந்த கிட்டத்துல இதை பார்க்கறதுக்கு யாரும் இல்லாம நாய் போயிட்டு அப்படின்னு ஹசரத் அவங்க சொன்னாங்க. இதுதான் மஸ்ஜித் என்ட்ரன்ஸ். இது உங்களுக்கு காப்பாட்டெல்லாம் பார்த்தா விளங்கும் காப்பாட்ட நிலைமையில எப்படின்னு சொல்லி. பல லட்சக்கணக்கு செலவழிச்சிட்டு ரூமுக்கு ஹோட்டலுக்குன்னு சொல்லி நாங்கள் வானமுன்னு சொல்லல. இது எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது, கவலை ஒன்று இருக்குது. 200 குடும்பம் இருக்கிறாங்க. 5 நேரம் இந்த பள்ளி வாசல்ல தொழுறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அவ்வளவுதான் ஜமாத்துக்கு. அல்லாஹ்க்கா வேண்டி அடுத்த முறை வரும்போது நிறைய மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடந்திருக்க மட்டும் நானும் நம்புறேன். ஏண்டா எங்கட சமூகத்துக்கு சரியான எங்கட மக்களுக்கு போயிட்டு சேர்ந்தா எங்கட ஆட்கள் நிறைய பேர் மாஷாஅல்லாஹ் இன்னைக்கு சோசியல் மீடியால எத்தனையோ பேர் எங்கட ஆட்கள் இருக்கிறாங்க. இதை பத்தி கொஞ்சம் தெரியணும். இந்த நிலைமையில தான் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மஸ்ஜிதுகளும் வந்து எங்களை அல்லாவுடைய மஸ்ஜிதுகள் தான். நீங்க இப்ப ஸ்ரீலங்காலேருந்து வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க இந்த வீடியோவை. பள்ளி தான் அல்லாவுடைய மாளிகை. அது நீங்க எவ்வளவு உங்களுக்கு இயலுமோ உங்களால முடிஞ்சதை. நான் இப்ப இந்த ஹசரத்துல நம்பரையும் போடுறேன். இங்க இருக்கிற ஹசரத்தை பேசி பார்த்த விஷயத்துல என்ன செய்யறாங்கண்டா, இங்க வர மக்கள் தொழுந்துட்டு போற மக்கள் வந்து ஏதோ கவலையோட அவங்களுக்கு உண்டான அந்த பொறுப்பை எவ்வளவு சரி செஞ்சு கொடுத்துட்டு போறாங்க. ஆனா ஹசரத்துல ஒரு வேண்டுகோள் வந்து அது கொடுத்தா ஒரு பிளான் ஒன்று இல்லாம இந்த பள்ளி நிர்வாக சபை ஈக்கிறாங்க. மாஷாஅல்லாஹ் ஜம்மியத்துல் உலமாக்கும் அடங்குற ஒரு பள்ளி. ஆனா எனக்கு புதின மெயின் இதை பார்த்து இதை கூட மெயின்டைன் பண்ணாத அளவுக்கு இப்படி விட்டு வச்சிக்கிறாங்கன்னு என்னன்னு தெரியாது. யாரையும் குறை சொல்றது இல்ல. இது எங்கட சமூகத்துக்கு எல்லாத்துக்கும் உண்டான ஒரு பொறுப்பு. ஆனா இந்த பள்ளியில ஒரு பிளான், லேடிஸுக்கு வந்தாலும் பாத்ரூம் டாய்லெட் வசதிகள் சரியா இல்ல. ஒரு பிளானோட இதை பாரம் எடுத்து இந்த பள்ளி நிர்வாக சபையோட பேசி அமீன் ஹாஜர் இஸ்மாயில் ஹாஜர் 2 பேர் சொன்னாங்க. பேசி ஒரு பொறுப்பா ஒரு பிளானோட அழகான முறையில நான் உங்களோட எல்லாத்தோட அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த அல்லாஹ்வுடைய மாளிகையை நாங்கள் அடுத்த வீடியோ பார்க்கும்போது இதுவே அழகாக பசந்தா எல்லாம் மெயின்டைன் பண்ணி ஒரு பிளானோட எல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி எங்களோட சமூகத்துக்கு பொறுப்பு. இந்த நூரலியா வந்தா கட்டாயம் இந்த பள்ளிக்கு வராம இருந்துருவாங்க.